கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்டுப்பெறலாம். சந்தானம், பல்வேறு கோரிக்கைகளை முதல்வர் விஜய் வலியுறுத்தி இருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக்கினுடைய 11வது ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் 4 தலைப்பின் கீழே உரையாற்றிருக்கிறார். முதல் தலைப்பாக இந்திய இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல், அதனைத் தொடர்ந்து அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு, அதே போன்று பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி, விவசாயிகளை வலுப்படுத்தும் மற்றும் கிராமப்புற செழிப்பும் என 4 தலைப்பின் கீழே பேசியிருக்கிறார். குறிப்பாக இளைஞர்களுக்கான வளர்ச்சி பற்றி பேசும்போது பார்த்தோம்னா தமிழகத்துல நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் 12ஆம் வகுப்பினுடைய மாணவர்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே மாணவர்கள் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்தியாவினுடைய மிகப்பெரிய வலிமை அதன் இளைய தலைமுறை மக்கள் தொகையாகும். இந்த இளைய தலைமுறை மக்கள் தொகை பலனை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள தமிழ்நாடு கல்வி, திறன் மேம்பாடு, புத்தாக்கம் மற்றும் வேலைவாய்ப்பு ஆகிய துறைகளில் தொடர்ந்து முதலீடு செய்யும். இந்த நோக்கத்தை மையமாக கொண்டு ஆண்டுதோறும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு உதவித்தொகையுடன் கூடிய பணியிட பயிற்சிகள், இன்டர்ன்ஷிப் மற்றும் தொழில்துறையுடன் இணைந்த திறன் பயிற்சிகள் வழங்கும் இளைஞர் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு இயக்கத்தை செயல்படுத்த வருகிறேன் என்றும், மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப திறன் மையங்களை அமைப்பதற்கும் செயற்கை நுண்ணறிவு, ஆழ் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு, மேக கணினி தொழில்நுட்பம், மின்சார வாகன தொழில்நுட்பம் மற்றும் குறைக்கடத்தி செமிகண்டக்டர் தொடர்புடைய துறைகளில் பயிற்சி அளிப்பதற்கும் ஒன்றிய அரசின் ஆதரவை கேட்டுக்கொள்கிறேன் என்று இளைஞர்களுக்கான கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதே போன்று தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தில் விவசாயம் முக்கிய பங்காற்றுகிறது. விவசாயிகள் எதிர்கொள்ளும் சிரமங்களை உணர்ந்து குறு சிறு மற்றும் பிற விவசாயிகளை உள்ளடக்கிய வகையில் 2045 கோடி மதிப்பிலான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறார். ஜிஎஸ்டி சாலையின் செங்கல்பட்டு முதல் திருச்சி வரையிலான பகுதியை 6 வழிச்சாலையாக மேம்படுத்துதல், NH18 திருச்சி பஞ்சப்பூரிலிருந்து ஜீயபுரம் கரூர் பகுதியை 6 வழிச்சாலையாக மேம்படுத்துதல், NH81 கரூர் கோயம்புத்தூர் பகுதியை 6 வழிச்சாலையாக மேம்படுத்துதல், NH87 மாதவரம் சோழவரையிலேயே உயர்த்தப்பட்ட வழித்தடம் அமைத்தல், சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அதிவேக ரயில் வழித்தடம் அமைத்தல், எண்ணிய டிஜிட்டல் வசதியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பாரத் நெட் 2ஆம் கட்ட திட்டம் சுமார் 97% நிறைவடைந்துள்ளது. எனவே மீதமுள்ள கடைசி கட்ட இணைப்பு சவால்களை தீர்க்கவும், வலைப்பின்னல் செயல்பாடுகளை தொடர்ச்சியாக நிலைநிறுத்தவும் அனைத்து கிராமப்புற பஞ்சாயத்துகளும் இணைப்புடன் இணைப்படுத்த உறுதி செய்ய இந்திய அரசின் ஆதரவை கேட்டுக்கொள்கிறேன் என்று கோரிக்கை வைக்கிறார். மேலும் ஒகேனக்கல் 3ஆம் கட்ட கூட்டு குடிநீர் வழங்கல் திட்டத்திற்காக 2283 கோடி அளவிலான உறுதியளிக்கப்பட்ட ஒன்றிய நிதி உதவியை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று கோரிக்கையை வைத்திருக்கிறார். ஏற்கனவே 2 கட்டமாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தக்கூடிய 3ஆம் கட்டத்திற்கு 2283 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார். நிதி பொறுப்புணர்வு, சமூக முன்னேற்றம் மற்றும் மக்கள் தொகை நிலைநிறுத்தல் ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்கள் உரிய அங்கீகாரத்தையும் போதுமான ஆதரவையும் பெற வேண்டும் என்றும், இம்மாநிலங்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்று தெரிவித்தார். குறிப்பாக மாநில அரசின் ஊரக வீட்டு வசதி திட்டங்களுக்கும் ஒன்றிய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியா வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டத்தின் கிராமப்புறம் VBG ராம்ஜி கீழ் வேலைவாய்ப்பு உருவாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதிக்குமாறு ஒன்றிய அரசிடம் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக தமிழகத்திற்கு இந்த வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த சம்காரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள 3284 கோடி நிதியை எவ்வித நிபந்தனைகள் இல்லாமல் புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தவோ அல்லது மும்மொழி கொள்கையை அமல்படுத்தவோ வற்புறுத்தாமலும் விரைவாக இந்த நிதியை விடுவிக்குமாறு கோரிக்கை வைப்பதாக தெரிவித்திருக்கிறார். நவீன இந்தியாவின் மதசார்பற்ற விழுமியங்களுக்கு தனித்துவமாக விளங்கும் தொன்மையான நூலான திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்குமாறு இந்திய அரசிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவிக்கிறார். மாநிலங்கள் வலுப்பெறும் போது இந்தியாவும் வலிமை பெறுகிறது என்று தமிழ்நாடு உறுதியாக நம்புகிறது என்றும், கூட்டாண்மை, ஒருவருக்கொருவர் மத்தித்தல் மற்றும் பகிரப்பட்ட பொறுப்புணர்வு ஆகியவற்றின் வாயிலாக நாம் அனைவரும் இணைந்து ஒரு வளமான, சமத்துவமிக்க, புதுமையான மற்றும் நிலையான இந்தியாவை உருவாக்க முடியும். தமிழ்நாட்டு மக்களின் விருப்பங்களை எடுத்துரைப்பதற்கான இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக நன்றி என பல்வேறு கோரிக்கைகளோடு 4 தலைப்பின் கீழே விரிவாக முதலமைச்சர் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் உரையாற்றியிருக்கிறார். விக்னேஷ், சந்தானம், கடந்த ஆட்சி காலத்துல ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்த இந்த சமக்ர சிக்ஷா அபியான், அந்த திட்டத்தின் கீழே வழங்கப்பட வேண்டிய 3000 கோடி ரூபாய் நிதியையும் முதல்வர் விஜய் வலியுறுத்தி இருக்கிறார். இதை எந்த அளவுக்கு மத்திய அரசு கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்கு? ஏன்னா மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் அப்படிங்கிற டேக்லைனோட முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு பேசி இருக்கிறாரு. எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க? மத்திய அரசோடு
வழக்கமான பார்வை இருந்தாலும் தமிழ்நாட்டு கொள்கையில தமிழ்நாட்டுடைய பார்வைகள் இருந்து மாற்றம் இல்லை என்றுதான் அந்த வரிகளில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையாகும். அதே போன்று முதலமைச்சர் விஜயை மாணவர்கள் சங்கம் சார்பாக சந்தித்து இந்த PMC திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது, மும்மொழி கொள்கையை ஏற்கக்கூடாது என்று கோரிக்கை வைத்த போது இருமொழி கொள்கையை இந்த அரசினுடைய கொள்கை அது தொடரும் என்று முதலமைச்சர் விஜய் உறுதியளித்திருக்கிறார். இந்த அந்த பதிவிலும் கூட, அதாவது இந்த உரையிலே கூட வந்து மும்மொழி கொள்கையை அமல்படுத்தவோ அல்லது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவோ வலியுறுத்தாமல் எந்த ஒரு இதுவும் வலியுறுத்தலும் இல்லாமல் PMC அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கு கூட இருக்கக்கூடிய 3283 கோடி ரூபாயை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் முதலமைச்சர் வைத்திருக்கிறாரு. இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் மட்டும் பேசியது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடியை 2வது முறையாக இன்று சந்தித்திருக்கிறார். தனிப்பட்ட விதத்திலும் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை அவர் வைத்திருக்கிறார். எனவே வந்து அடுத்த கட்டமாக இப்போ மத்திய அரசை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக கல்வித்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் வந்து தர்மேந்திர பிரதானை பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கையை அமல்படுத்த வேண்டும், அதே போன்று புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நிதி வழங்கப்படும் என்று உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்தில் இந்த கோரிக்கைகளை மீண்டும் பேசியிருக்கிறார். விக்னேஷ், நிச்சயமா சந்தானம், பொறுத்திருந்து பார்க்கலாம் மத்திய அரசு இந்த விஷயத்தில் என்ன முடிவை எடுக்கப் போகிறார்கள் என்பதை. நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்திய விஷயங்கள் என்ன என்பதை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். பிரதமரையும் தனிப்பட்ட முறையில் முதல்வர் விஜய் சந்தித்திருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பை வலுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் தேவை என்று வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் பாதுகாப்பை வலுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் தேவை என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார். திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். பெண்கள் பாதுகாப்பை வலுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் தேவை என்று மத்திய அரசை வலியுறுத்தியிருக்கிறார் முதல்வர் விஜய். முக்கியமான பல கோரிக்கைகளை நிதி ஆயோக் கூட்டத்தில் முன்வைத்திருக்கிறார் முதல்வர் விஜய். இன்று டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கிற நிதி ஆயோக் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது. இன்று காலையிலிருந்து மாலை வரை நடைபெற்ற கூட்டம் சற்று முன்னதாக நிறைவு பெற்றது. முதல்வர் விஜய் தமிழ்நாடு இல்லத்திற்கு திரும்பியிருக்கிறார். இந்த நிலையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் வலியுறுத்தியது என்ன என்பது தொடர்பான விவரங்களை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4 முக்கிய விஷயங்கள் குறித்து முதல்வர் விஜய் இதில் பேசியிருக்கிறார். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும், பெண்கள் பாதுகாப்பை வலுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் தேவை என்று வலியுறுத்தியிருக்கிறார் முதல்வர் விஜய். பெண்கள் பாதுகாப்பை வலுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் தேவை என்று வலியுறுத்தியுள்ளார் முதல்வர் விஜய். திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்றும் முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். குலசேகரப்பட்டினம் மின்வெளி மையத்தை தேசிய மின்வெளி உற்பத்தி மையமாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் முதல்வர் விஜய். ஒகேனக்கல் 3ஆம் கட்ட கூட்டு குடிநீர் வழங்கல் திட்டத்துக்கு 2283 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், செங்கல்பட்டு திருச்சி GST சாலையில் 6 வழிச்சாலையாக அந்த சாலையை மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அடுத்ததாக திருச்சி கரூர் கோவை சாலைகளை 6 வழிச்சாலைகளாக மாற்ற வேண்டும், சென்னை குமரி அதிவேக ரயில் வழித்தடம் அமைக்க வேண்டும் என்றும் முதல்வர் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார். குலசேகரப்பட்டினம் மின்வெளி மையத்தை தேசிய மின்வெளி உற்பத்தி மையமாக்க வேண்டும் என்றும் முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு 2000 கோடி ரூபாய் நிதி தேவை என்றும் வலியுறுத்தியுள்ளார் முதல்வர் விஜய்.